அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் கிஷ்கிந்தாபுரி. ஒரு ஹாரர் த்ரில்லர் தெலுங்கு மூவி தான். ஜி5 ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. அக்டோபர் 17, 2025 வெளியாகிருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம கதாநாயகன் பேர் ராகவ். இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க தான் கதாநாயகி. அவங்க பேர் மைதிலி. இவங்க ஒரு டூர் கம்பெனி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு ஹாரர் த்ரில்லர் அனுபவம் கிடைக்கிற மாதிரி ஒரு கோஸ்ட் வாக்கிங் டூர் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. ஒரு குரூப்பாக ஹாண்டட் பிளேஸாக இவங்களே பேய் இருக்கிற மாதிரி பக்காவாக செட் பண்ணிவிடுவாங்க. அப்படி அந்த இடத்துக்கே வர்றவங்களை அழைச்சிட்டு போவாங்க. இப்போ பேய் வந்துகிட்ருக்கு, லைவாக உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லி உருட்டுவாங்க. இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அனுபவத்தை அணுவாக அனுபவிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் நம்ம கதாநாயகன் தொகுப்பாளர் மாதிரி அங்கே பாருங்கள் இப்போ பேய் வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கூட துணைக்கும் கதாநாயகியும் கொஞ்சம் ஒத்துக்குதுவாங்க. எல்லாமே ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை வச்சு பக்காவாக செட் போட்டு தான் இவங்க இந்த ஷோ மாதிரி பண்ணுவாங்க. கரெக்டான டைமுக்கு லைட்டை ஆஃப் பண்ணுறது, கலராக லைட்டை போட்டு விட்றதுன்னு ஒரு பால் அடைஞ்ச பில்டிங்கில் இது மாதிரி பண்ணி கொஞ்சம் காசு பார்ப்பாங்க. வர்றவங்களை பேய் இருக்கிற மாதிரி நம்ப வச்சு மிரட்டி விட்டுருவாங்க. இப்படி உள்ளே போயிட்டு வர்ற அந்த ஆளுங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு பில்லை போட்டுருவாங்க. அவங்கக்கிட்ட பேட்டியும் எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போட்டு இன்னும் கொஞ்சம் காசு பார்த்துருவாங்க. எல்லாமே ஒரு சீட்டிங் வேலை தான். இதில் ஒருத்தன் எல்லா டூருக்குமே தொடர்ந்து வருவான். எதுக்காகனுங்க கேட்டால், செத்து போன அவனோட பொண்டாட்டிக்கிட்ட பேசணும் அப்படின்னு. இவங்களும் காசு கொடுக்குறான்னு வந்து தோலைன்னா அழைச்சிட்டு போவாங்க. அவன் கொஞ்சம் ஓவராகவே குறுக்க முறுக்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு கடுப்பேற்றுவான். எல்லாத்தையும் கதாநாயகன் ஒரு மாதிரி பதில் சொல்லி சமாளிச்சிடுவார். தவறே நடந்தாலும் அதுதான் சரி, அது அப்படி தான் இருக்குன்னு ஒரு டெமோ கொடுத்துருவார். இவர் திணறக்கூடிய இடத்துல கதாநாயகி களத்தில் இறங்கி சிரித்து பேசி மூட மாற்றிடுவாங்க. வந்தவன் கேள்வி கேட்டதே மறந்துடுவான். இப்படி தான் இவங்க பொழப்பு ஓடிட்டுருக்கு. இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று காமிக்கப்படுது. அது ஸ்டேஷனே கிடையாது, அது ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கு. அந்த பில்டிங்குள்ளே மட்டும் யாரும் போக மாட்டாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க. சொர்ணமயா அப்படின்னு பேர். ஆரம்பத்துலேயே அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு 6 பேர் போகிறாங்க. போன 6 பேரும் கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. அப்போ இருந்து ரைட்டு, இந்த பில்டிங்குள்ளே ஏதோ ஹாண்டட் பிரச்சனை இருக்குது, இங்கே வேறு ஏதோ அமானுஷிய சம்பவம் இருக்குது, விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கட்டடத்துக்கு மந்திர கயிறெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி பெரிய சாமியாரை வச்சு பெரிய பூட்டு போட்டு பூட்டிடுறாங்க. அந்த பக்கமே யாரும் போகிறது கிடையாது. உள்ளே போகிற யாரும் உயிரோட திரும்பி வந்ததும் கிடையாது. இப்போ கதாநாயகி குரூப்பாக இவங்களை ஒரு பில்டிங்குள்ளே இவங்களே செட் பண்ணி கூப்பிட்டு போகிறது வழக்கம். இப்போ என்ன நடக்குதுன்னா, வந்திருந்த கெஸ்ட்டெல்லாம் நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோயினை. இவங்களும் நாம் பார்க்காத பேயா ஏதாவது மேஜிக் பண்ணி சமாளிச்சிடுவோன்னு பில்லை போட்டுக்கிட்டு அந்த ஹாண்டட் ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் நிஜ பேயே இருக்குது. உள்ள சில பல சம்பவம் ஆகிடுது. ஒரு வழியாக தப்பிச்சோ பொழைச்சோம் சொல்லி எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவங்க வந்த வேனு தீப்பிடிச்சி எரியுது. ஆரம்பத்தில் உள்ளே போன யாரும் வரவே இல்லை, கொடூரமாக உள்ளே செத்து போயிருப்பாங்க. இந்த தடவை எல்லோரும் வந்துடுறாங்க 11 பேரும். ஆனால் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனா செத்து போகிறான். ஹீரோ இப்போ தான் ரியலைஸ் பண்ணி பார்க்குறான், இதுக்கு முன்னாடி போனவங்க கொத்தாக செத்து போனாங்க, நாம் ஒவ்வொருத்தராக சாக போகிறோமா, மீதி இருக்கிற 8-9 பேரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த 11 பேரில் 2-3 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த பாக்கி வேறு யாரும் சாகாமல் இருக்கணும்னா இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பழைய ஃப்ளாஷ்பேக்கை தேடி கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நம்ம கதாநாயகன் களத்தில் இறங்க
ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காத அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். காஞ்சனா 2 மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா இந்த படம் பாருங்கள். இந்த படத்தை கௌசிக் அவர் தான் எழுதி இயக்கியிருக்காரு. சாண்டி மாஸ்டர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு, ஆடியன்ஸை மிரட்டி விட்டுருக்காரு. கதாநாயகன் வெள்ளங்கொண்டா சாய் சீனிவாஸ் அவர் தான் கதாநாயகன். ரொம்ப நல்லாவே அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. அவர் பயப்படும் போதே நமக்கே பயம் வருது, அந்த அளவுக்கு வேறு லெவல் ஆக்டிங் கொடுத்துருக்காரு வெள்ளங்கொண்டா சாய் சீனிவாஸ். கதாநாயகி அனுபமா பரமேஸ்வரன் ரொம்ப நல்லாவே கதாநாயகி நடிச்சிருக்காங்க. 3 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர், சாய் சீனிவாஸ், அனுபமா பரமேஸ்வரன், சாண்டி மாஸ்டர். மற்றபடி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லோருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த படத்துக்கு பெரிய பலம். அரண்மனை 1-2, காஞ்சனா 1-2 மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். கிஷ்கிந்தாபுரி அந்த மாதிரி காஞ்சனா மாதிரி அரண்மனை மாதிரி ஒரு படம் பார்க்கணுன்னு நினச்சா இந்த படம் பாருங்கள். ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். G5 OTT தளத்தில் தான் அவைலபிளாக இருக்குது. தேட்டருக்கு போய் 1000-500 செலவு பண்ணியாக பார்க்க போகிறோம். பொழுதுபோகல்னா OTT தளத்தில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.